Taste Daily. Taste the Daily. இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பகுதியில் மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட தயார் நிலையில் இருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ன கூறுகின்றனர்? அது குறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக சுபா, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த இலங்கை வசம் இருக்கக்கூடிய கச்சத்தீவை மீட்க வேண்டும், ஏற்கனவே இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை உடனடியாக மீட்டு சொந்த நாடு கொண்டு வர வேண்டும், அதுபோல படகுகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும், மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்றைய தினம் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் இன்று ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை நோக்கி சொல்லக்கூடிய அந்த ராமேஸ்வரம் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து மீனவர்கள் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்து அந்த அடிப்படையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மீனவ ஆண்கள், பெண்கள் இந்த தங்கச்சிமடம் ரயில்வே சாலை கடப்பு பகுதியின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் வரை வந்து அந்த ரயில்வே தண்டவாளத்திலிருந்து நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை ஒளிப்ப அருண் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய நிரந்தர தீர்வு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி நடக்கக்கூடிய இந்த போராட்டமான இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இது குறித்து நம்மிடத்தில் மீனவர் ஒரு நம்மிடத்தில் இருக்கிறார். அது குறித்தான தகவல்களை அவரிடத்து நேரில் கேட்டு போடலாம். சார் வணக்கம், இப்ப என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு, அதை என்ன செய்யணும் அரசுன்ற எதிர்பார்க்கிறீங்க? அதாவது வயிற்று பிழப்புக்காக மீன் பிடிக்க போற மீனவன் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்படுறது, சிறையில் ஆண்டு கணக்கில் வச்சு அந்த மீனவர்களை சித்திரவதை பண்றது, கோடிக்கணக்கில் இலங்கை அரசாங்கம் அபராதம் விதிக்கிறது, இது வாடிக்கை நிலவா போய் கிடக்கு. தடை காலம் முடிஞ்சு 2.5 மாசத்துல 7 விசைப்படகு, 2 நாட்டுப்படகு, அதுல 61 மீனவர்கள் சிறையில சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே 6 மாதம் ஓராண்டு காலமா தண்டனை கைதிகளா இன்னைக்கு அபராதம் விதிக்கப்பட்டு 28 மீனவர்கள் சிறையில் இருக்காங்க. எங்களை பாதுகாக்க வேண்டிய மத்திய அரசாங்கம் இந்த மீனவர்கள் சிறையில் இருக்கிறத வச்சு மீனவர் இழப்பின் மேல வேடிக்கை பார்த்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிருக்காங்க. இதை வன்மையா கண்டிக்கிறோம். இன்னைக்கு மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டதை கண்டிச்சு நாங்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் இப்போ இருந்துருக்கோம். இன்னைக்கு 11வது நாளா பல்வேறு கட்ட போராட்டங்கள் அறிவிச்சு இன்னைக்கு கடைசியா ரயில் மறியல் போராட்டம் அறிவிச்சிருக்கோம். இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் தீவு தழுவிய என்னுடைய மீனவ சமூகம் பூரா 2000க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்களும், சர்வ கட்சியினரும், விவசாயிகளும், சார்பு தொழிலாளர்களும், பல்வேறு கட்ட அமைப்புகளும், வர்த்தகர்கள்லாம் இன்னைக்கு கடைகள் அடைச்சு எங்களுடைய ரயில் மறியல் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசாங்கம் மீனவர்களை வச்சு அரசியல் செய்யாம மீனவர்களுடைய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை எடுத்து இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் அங்க இருக்கிற விசைப்படகு, நாட்டுப்படகு எல்லாம் மீட்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டம் இருக்கு. இந்த ரயில் மறியல் போராட்டத்தின் மூலமாக என்னுடைய மீனவ சொந்தங்கள் எல்லாம் விடுதலை செய்யப்படலைன்னா ஒட்டுமொத்த தமிழக மீனவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அடுத்த கட்ட போராட்டம் இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு இருக்கும் சொல்றத இந்த மத்திய அரசாங்கத்துக்கு இந்த போராட்டத்தின் மூலமாக எச்சரிக்கை விடுறோம் இந்த மீனவர்கள் சார்பாக. நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய விதமாக செயல்படக்கூடிய இலங்கை அரசுக்கும் அந்த இலங்கை கடற்படையினருக்கும் நிரந்தர தீர்வு எட்டப்படுவதோடு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதமாக அவர்களுடைய தொழிலை உறுதி செய்ய வேண்டும் என்பதை இங்கு இருக்கக்கூடிய மீனவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் அருண் மற்றும் ஹரிபிரசாத்துடன் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். நேரலையில் இணைந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ். Taste Daily. Taste the Daily.